மத்திய சென்னை தொகுதியில் வாக்குப்பதிவு மையங்களில் பணியில் ஈடுபடும் தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் ஈடுபடும் தேர்தல் அலுவலர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்பது இந்திய தேர்தல் ஆணையமானது பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு வகையாகத்தான் நாளை நடைபெறவுள்ள இந்த தேர்தலுக்கு செல்லக்கூடிய தேர்தல் அலுவலருக்கான இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்ட பிரச்சாரமானது இங்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இங்கு தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு ஒரு பயிற்சி முதல்கட்ட பயிற்சியானது முடிவடைந்து தற்போது இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியில் இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் இங்கு இருக்கக்கூடிய சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மற்றும் மயிலாப்பூர், அதேபோல ஆயிரம்விளக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பணியில் ஈடுபடக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தான் இங்கு இறுதிக்கட்ட பயிற்சியானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்பதன் காரணமாக தற்போது இவர்களுக்கு இந்த தேர்தலின் போது அந்த இடத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் சமயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடைபெறலாம், அந்த பிரச்சனைகளை எப்படி கடந்து வந்து நாம் இந்த தேர்தலை நியாயமான முறைப்படி நடத்த முடியும் என்பது குறித்து பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகின்றன. உள்ளே வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன, அதே போல அங்கு வரக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகள், அதாவது இந்த முறை கடந்த முறைகளைப் போல அல்லாமல் இந்த முறை அவர்களுக்கு பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போட்டோ ஐடி, அது மட்டுமல்லாமல் அவர்களது கையெழுத்து வரையிலும் பரிசோதித்து அதே ஏஜென்ட் தான் வந்திருக்கிறாரா என்றும், ஆள்மாறாட்டம் நடைபெற்று விடாத போலவும், அதே போல அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்தில் இருந்து எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அதே போல விவிபேட் யூனிட் ஆகியவற்றை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் இவர்களுக்கு இந்த இடத்தில் பயிற்சியானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரின் மிக முக்கியமான கடமைகள் என்ன என்பது குறித்தும் இந்த இடத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய இந்த அதிகாரி, தேர்தல் நடத்தும் அலுவலர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள்தான் அவர்களது மையத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலை சரியான முறையில் ஜனநாயக முறைப்படி நடத்துவதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு பல வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்துள்ளது. அவற்றை சரியாக கடைபிடித்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு தற்போது அவர்கள் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான ஆவணங்கள் தற்போது அவர்களுக்கு இங்கு வழங்கப்பட்டு வருகின்றது. விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.